இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாடல் சம் பார்த்தோம்னா குரூப் 2 மற்றும் குரூப் 4ல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் ஆனால் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குயிக்கா அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். அதாவது பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீட்டர் எத்தனை சதவீதம் மார்க் வாங்குறாரு? 30%. பீட்டர் 30%. அதே மாதிரி பால் அப்படிங்கிறவர் 40%. பால் அப்படிங்கிறவர் 40%. ஸோ பீட்டர் 10 மதிப்பெண் குறைவாக வாங்குறாரு. அப்போ பீட்டர் 10 மதிப்பெண் தேர்ச்சி மதிப்பெண்ணுக்கு 10 மதிப்பெண் கம்மியாக வாங்குறாரு. பால் அப்படிங்கிறவர் பாஸ் மார்க்கோட 15 மார்க் கூட வராரு. பாஸ் மார்க்கோட 15 மார்க் கூட வராரு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ் 40%ல 40%ல 30% போச்சுன்னா 10%. இந்த 10% தான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த 10 மார்க்கையும் இந்த 15 மார்க்கையும் ஆட் பண்ணா 25 மார்க். மொத்தமா இந்த 10% தான் 25 மார்க். எப்பவுமே ஒரு தேர்வுல மொத்தமா 100% இருக்கும். ஸோ 10%க்கு 25னா அப்போ 100%க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 100% இன்ட்டு 25 வகுத்தல் 10%. சதவீதத்துக்கு சதவீதம் 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 10 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 250. ஸோ அந்த தேர்வுடைய டோட்டல் மார்க் 250 மார்க். இந்த 250 ஏதோ ஒன்று பீட்டர் இல்லைன்னா பால் இதில் சப்ஜெக்ட் பண்ணோமா நம்ம தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ 250 மார்க்ல 30% பீட்டர் வாங்குறாரு. 250 இன்ட்டு 30%. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் 2 0 வந்துச்சுன்னா 1% 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 75. ஸோ பீட்டர் வாங்கின இந்த 30% மார்க் பார்த்தோம்னா 75 மார்க். அது கூட இந்த 10 மார்க் சேர்த்து வாங்கி தரனா 85 மார்க் வாங்கி தரணும் அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தோம்னா 85 மார்க்கு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பால் சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பால் வாங்கின மார்க் பார்த்தோம்னா 40%. இப்போ தேர்வுடைய மொத்த மதிப்பெண் 250 இன்ட்டு 40%. ஸோ இந்த மாதிரி பெருக்கல்ல சதவீதம் 2 0 வந்துச்சுன்னா 1%க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4 இன்ட்டு 25 100 மார்க். ஸோ பால் வாங்கின 40% அப்படின்னா 40% அப்படின்னா 100 மார்க். ஸோ அவர் தேர்ச்சி பெறுறது 15 மார்க் கூடயே வாங்குறாரு, அதிகமாக வாங்குறாரு. அப்போ 100ல் 15 போச்சுன்னா மீதி 85. பாருங்க ரெண்டுமே சேமாக தான் வருது. ஸோ இந்த சம் பார்க்க தான் ஈஸியாக இருக்குது. 2 சம் 3 சம் சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம்.